Hello guys, this is Riaz. Welcome back to Brainy Medic Meet Tamil. இந்த வீடியோ வந்து எனக்கு ஆக்சுவலி ஒரு ஸ்பெஷல் வீடியோ. சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு போட்டிருக்கல. இது வந்து பேட்ச் ப்ரொமோஷனோ இல்லை எதுவோ கிடையாது. லைக் ஐம் வெரி ஹாப்பி பிகாஸ் நீட் ரிசல்ட் வந்து அந்த கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் வந்துருந்துச்சுல்ல. ஸோ எனக்கு நிறைய பசங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லைக் டென்டிக்கல் மெடிக்கல் காலேஜ், அப்புறமா இன்னொருத்தரும் டென்டிக்கல் மெடிக்கல் காலேஜ், தென் ஸ்டான்லி, தென் வந்து லைக் நிறைய காலேஜஸ். இது வந்து ஆக்சுவலி கம்மியாக நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி எஸ்பெஷலி இது பார்த்தீங்கன்னா this is my thanks note for you. Now I am a subscriber. I come under 7.5 reservation. Previous year I joined the coaching institute for NEET preparation, but I'm not satisfied by their lecture. They told that they are giving us elaborate lecture, but I can't get anything from it. So I decided to complete some important topics from home. During that time I found that your crash course on YouTube, they helped me a lot, and especially your lecture and your way of explaining. I became a fan of your teaching, Anna. நான் வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய காலேஜ் ஸ்டூடெண்ட் கிடையாது, அது எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து ஒரு பிரைவேட் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். நிறைய பேர் வந்து கமெண்ட்லயும் பிரைவேட் காலேஜ் ஃபீஸ் கட்டுறது தான் பேட்ச் நடத்துறானோ, எங்க அம்மா அப்பாவால நல்ல ஃபீஸ்லாம் கட்ட முடியும். பட் ஸ்டில் இது வந்து என்னோட ஒரு பேஷனை நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் இப்பயே சொல்லிடுறேன். எனக்கு வந்து நிறைய பேர் என்னால தான் கவர்மெண்ட் காலேஜ் போக முடியல, எனக்கு கிடைச்சாலும் வந்து போக முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தேன் நான். ஸோ நான் வந்து மிச்சவங்களை அவங்களோட ஆசையோட காலேஜ்க்கு நான் கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் ஸ்பெஷலி ஷீ இஸ் அ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அது இன்னொரு விஷயம். And she scored around 434 marks and she got Karur Medical College. இந்த மாதிரி வந்து இங்க இருக்கிற நிறைய பேர் கரூர், திருவள்ளூர், திருநெல்வேலி, அப்புறமா இங்க வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் இன்னொரு பையன் சொன்னா, தென் வந்து சிஎம்சி வெள்ளூர் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இது தவிர நிறைய வந்து எனக்கு மெசேஜ் வந்துட்டு தான் இருந்துச்சு. இவங்க எல்லாருக்குமே எனக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. பிகாஸ் லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் 199 அப்படின்னு சொல்லி. மெயின் திங், ரியாஸ் தனியா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் நான் யார்ட்டும் சார்ஜஸே பண்ணதில்லை. பிகாஸ் நான் தனியா பண்ணும்போது எனக்கு பின்னாடி காசு கொடுக்கணும் யாராச்சும் சொல்லி கூட அவசியம் கிடையாது. பட் நான் வந்து கொஞ்சம் ஃபேக்கல்டிஸ் ஹையர் பண்ணி இன்னும் டெஸ்ட் சீரிஸ் கொண்டு வந்து நிறைய விஷயத்தை லார்ஜ் ஸ்கேல்ல பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மினிமம் அமௌண்ட் சார்ஜ் பண்ணணும்னு சொல்லி 199 ஒரு கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருந்தேன். அந்த கிராஷ் கோர்ஸ்ல கூட வந்து ஃபுல் லென்த்ல ஒரு கோர்ஸ்ல இருந்தா என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ, ஒரு 8 hours 9 hours கிட்ட லெக்சர்ஸ், 5 hours கிட்ட கொஸ்டின் சால்விங் செஷன், ஒரு ஃபுல் டைம் பேட்ச்ல கொடுக்குற எல்லாத்தையும் கொடுத்துருந்தேன். The result here is this. இவங்க எல்லாருக்காகவும் நாங்க சம்திங் ஸ்பெஷலா பிளான் பண்ணியிருக்கோம். அது ஒரு கிஃப்டா இருக்கலாம், அது ஒரு ஸ்டெத்தோஸ்கோப்பா இருக்கலாம், சம்திங். அது எல்லாத்துக்குமே வந்து இங்க இருக்கிறவங்க யாரெல்லாம் பிரைனி மெடிக் பார்த்து கிராஷ் கோர்ஸ்லயும் சரி, லாஸ்ட் இயர் என்னோட ஆன்லைன் பேட்ச் இருந்துச்சு அதுல படிச்சவங்களும் சரி, யாரெல்லாம் அதை பார்த்து படிச்சீங்களோ நீங்க எல்லாருமே கீழே நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ஃபார்ம் ஃபர்ஸ்ட்லயே தரேன். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிருங்க. சரியா? அதுல இருக்கிற ஒரு விஷயத்தையும் ப்ராப்பரா ஃபில் பண்ணுங்க. so that we can reach you. இந்த டீடைல்ஸ் எங்கேயுமே லீக் ஆகாது, எதுவுமே ஆகாது. இது பியூரா வந்து எங்க சைட்ல பிரைனி மெடிக்கலோட டீம் வந்து பத்திரமா பார்த்துப்பாங்க. ஸோ நீங்க கவலையே பட வேண்டாம். அதில் அலாட்மெண்ட் லெட்டர்னு சொல்லி போட்டிருக்கோம். அலாட்மெண்ட் லெட்டர் இன் கேஸ் முடிஞ்சா அப்லோட் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களோட நேம் இருக்கும்ல அந்த ரேங்க் லிஸ்ட்ல அது போட்டு வேணும்னா அப்லோட் பண்ணுங்க. பட் ப்ராப்பரா உங்களோட போட்டோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுங்க. நீங்க எங்களுக்கு அப்லோட் பண்ணா மட்டும் தான் we can reach you for something. I'm again saying it's gonna be worth for it. உன்னோட படிச்ச இடத்துல லைக் மெயினா ஏதாச்சும் இடத்துல படிச்சுட்டு பிரைனி மெடிக்கல் ஃபுல்லா உட்காந்து படிச்சுட்டு இருந்திருப்ப, காசு அங்கே கட்டி நீங்க உட்காந்து படிச்சுட்டு இருந்திருப்ப. அந்த மாதிரி ஒரு அவங்க வந்து இன்ஸ்டியூட்ல கூட பண்ணிருக்க மாட்டாங்க உனக்கு. பட் we will be doing this. எல்லாருமே வந்து பண்ணிருங்க, அப்பதான் நாங்க உங்களை ரீச் அவுட் பண்ண முடியும். we will call you personally and tell you what is gonna be. சரியா? மேபி சென்னைக்கு வர ஒரு இதுவா கூட இருக்கும்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. அண்ட் யாரெல்லாம் இன்னும் வந்து என்கிட்ட சொல்லலையோ, காலேஜ் கிடைச்சு கூட சந்தோஷத்துல கண்டிப்பா மறந்துருப்பீங்க ரியாஸ் அண்ணாவெல்லாம். ஸோ கண்டிப்பா எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. அண்ட் யாரெல்லாம் வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணலையோ அவங்களும் பண்ணிருங்க. ஆல்ரெடி நிறைய பேர் பசங்க பண்ணிட்டு இருந்தாங்க, பிகாஸ் நான் டெலிகிராம் சேனல்லையும் போட்டிருந்தேன். ஸோ இதுதான் என்னோட சர்ப்ரைஸ் கிஃப்ட். இந்த கிஃப்ட்டை நான் ரிவீல் பண்ண போறது இல்லை, உங்களுக்கே புரியும். மேபி ஒரு 1 or 2 weeks வெயிட் பண்ணுங்க. we will update you what it's gonna be. சரியா? ஸோ நாங்கள் நல்லா வந்து ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து சொல்லவும் முடியலை, பிகாஸ் அவர் சொன்ன அப்படின்னு டீம் திட்டுவாங்க சொல்லாத அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணிடுங்க. இட்ஸ் கோனா பி ஒர்த் ஃபார் இட். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கைஸ். லைக் நைட்டு பகல்னு சொல்லி நீங்க மட்டும் படிக்கல, நானும் உங்க கூட சேர்ந்து நைட்டு பகல்னு சொல்லி நானு, கிருஷ்ணா, வெங்கீஷ், அதுக்கப்புறமா பூமிகா, ஷஹீமா, இவங்க எல்லாருமே உட்காந்து டீச் பண்ணோம். லாஸ்ட் இயர் மென்டர்ஷிப் நடந்துச்சு, டெஸ்ட் சீரிஸ். நான் நைட்டு பகல் உட்காந்து டெஸ்ட் சீரிஸ் அப்லோட் பண்ணுவேன். ஐயோ அதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. எல்லாருமே வந்து இறுதி சுற்றி 200 ரூபா வாங்கிட்டு கிளாஸ் கொடுக்குறான். 200 ரூபா வாங்கிட்டு கிளாஸ் கொடுக்குறது எவ்வளவு பெரிய விஷயம். கிளாஸ் கொடுக்கல,
சும்மா ஒன் ஷாட் போடல, ஒரு 1 hour 2 hour லெக்சர் போட்டு ஏமாத்தல, டன் கணக்குல லெக்சர் கொடுத்தோம், டன் கணக்குல கொஸ்டின் ஆர்கனைசேஷன் வச்சோம், டன் கணக்குல டெஸ்ட் கொடுத்தோம். அதுதான் இங்க மேட்டர். ஸோ உங்களோட சப்போர்ட் மூலியமா தான் வந்து இப்போ பிரைனி மெடிக் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல க்ரோ ஆகிட்டு இருக்கிற ஒரு சேனலாக இருக்கு. அண்ட் வி ஹேவ் அ குட் அமௌண்ட் ஆஃப் ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர். இந்த வருஷம் கிராஷ் கோர்ஸா சரி, இதுக்கப்புறமா யூடியூப்ல வர போற மெயின் பேட்சாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களோட சப்போர்ட்னால தான். அண்ட் தீஸ் பீப்புள் ஹூ ஆர் இதுல இருக்காங்களே பின்னாடி, இவங்க தான் வந்து என்னோட பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மேம் so happy. Yeah, thank you. கண்டிப்பா எல்லாரும் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிருங்க. who all got the college, especially BBA students, BDS ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கனாலும் ஃபில் பண்ணிருங்க. ஆயுஷ் கோர்சஸ் எடுத்திருந்தீங்கனாலும் ஃபில் பண்ணுங்க. பிரைவேட் காலேஜா இருந்தாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் காலேஜா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருமே ஃபில் பண்ணுங்க. ஓகே, சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய் பாய். மீட் பண்ணலாம்.